12 ராசியில் நிறைவு ராசி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மீன ராசி. இந்த மீன ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்குது? ஏன்னா 7 நாட்டு சனி நடந்துகிட்ருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. கமெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா உயிர் ஒண்டி தாங்க இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் போச்சு, எங்களுக்கு எப்போ விடிவு காலம் அப்படின்னு ரொம்ப ஒரு அழாத குறையாக கேட்டுட்ருக்காங்க. மேம், எப்படி இருக்குது இந்த மீன ராசி சூரிய பயிற்சிக்கு? சூரியன் இந்த மீன ராசிக்கு என்ன பொறுப்பை வகிக்கிறாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பொதுவாக சூரிய பயிற்சி இந்த மீன ராசி பார்க்காம இருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சூரியன் இவங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதி. 6னாவே ருண ரோக சத்ரு உபாதைன்னு சொல்கிறது. இவங்களுக்கு கடன் கிடைக்கிறதுனால சூரியன் தான் காரணம், அந்த கடனை கட்ட முடியல அப்படின்னாலும் சூரியன் தான் காரணம். இப்படி இந்த 6ஆம் இடத்திற்கு அவர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஆரோக்கியம், அது இல்லாமல் கடன் சார்ந்த நிகழ்வுகளுக்கு, எதிரிகள் சார்ந்த நிகழ்வுகளுக்கு சூரியன் தான் காரணகர்த்தாவாக இருக்கார். இந்த சூரியன் இந்த மாதம் என்ன ஆறாரு, 5ஆம் இடத்துல போய் இருக்கார். அப்போ எதிரிகளை வெற்றி கொள்ளும் நிலை இந்த மாதம் அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஆழ்மனம்ங்கிறது நிறைய விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை இழுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த நெகட்டிவ் எல்லாம் அவங்களுக்கு தீர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வணக்கம் அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னு கேட்டால், எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்கி உங்கள் சப்போர்ட்டெல்லாம் கொடுத்து, உங்கள் கமெண்ட் எல்லாம் கொடுத்து, எங்கள் ஜோசியர் சொல்கிற அத்தனை விஷயங்களும் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பரிகாரம்லாம் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் அந்த கமெண்ட் கொடுக்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு என்னென்ன நிகழ்ச்சி, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நாங்கள் அலசி ஆராய்ஞ்சிட்ருக்குறோம். ஓகேவா? அதில் இப்போது இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஜோதிடரை பார்க்குறோம். அவங்க வேறு யாரும் இல்லைங்க, ஏஎல்பி ஜோசியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்க அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜரை கற்றுக் கொடுத்துட்ருக்காங்களாம். அது ஒரே மாதத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தை கற்றுக்கணும் அப்படின்னா ஒரே மாதத்துலேயே கற்றுக் கொடுப்பாங்களாம், அதுவும் ஆன்லைனில். அதனால் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் எங்கள் சாந்தி தேவி மேம்கிட்ட நீங்கள் அழகாக கற்றுக்கலாம், ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம், எங்கேயும் நீங்கள் அலைய வேண்டிய வேலையும் கிடையாது, சூப்பராக கற்றுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கி எங்கள் ஜோசியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள்கிட்ட இன்றைக்கி சூரிய பெயர்ச்சி, ஜூலை மாதத்தில் வர சூரிய பயிற்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருங்க. 12 ராசிக்காரங்களும் ரெடியாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? அவங்கள சந்திப்போம். வணக்கம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அழகாக சொன்னீங்க மேம், சொன்னதே அழகாக இருந்தது நீங்கள் சொன்னது. இப்போது மேம், நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கி சூரிய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் தான் வருது, பட் எனக்கு என்ன டேட்டுன்னு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். என்றைக்கு அந்த ஜூலை மாதத்தில் சூரிய பயிற்சி வருது, அது எப்படி இருக்கும் 12 ராசிக்கும்? கண்டிப்பாக முதல்ல சூரிய பயிற்சினா என்னன்னு சொல்லுங்க. முதல்ல சூரியனை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஆமாம், அதுதான் மெயின். ஆதித்யாய நமகன்னு சொல்லுவோமே. சூரியன் தான் எல்லாமே. நம்மளுடைய தலைமை கிரகம் என்ன அப்படின்னா சூரியன் தான். கிரகங்களுக்கெல்லாம் தலைவர் மட்டும் கிடையாது. நம்ம உலகத்தில் ஜனிக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் அவருக்கு அருணுகிரகம் இல்லாமல் உயிர்கள் ஜனிக்காது. அதனால் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா சூரிய பகவான் தான். அப்படிப்பட்ட சூரியனின் நகர்வை வச்சு தான் அந்த மாத பலன்கள் எல்லாமே எடுக்கப்படுது. சூரியன் மட்டும்தான் கரெக்டாக எக்ஸாக்டாக தமிழ் மாதத்திற்கு 1ஆம் தேதியான பயிற்சி ஆகக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். நம்ம ஆங்கில மாதத்திற்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் தமிழ் மாதத்துக்கு தான் அவருடைய பயிற்சி முதல் தேதியிலேயே. அந்த வீட்டுக்கு மாதம் மாதம் எப்படி 1ஆம் தேதியான வாடகை கொடுக்கணுமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த சூரியன் பயிற்சி ஆகிக்கிட்டே இருப்பார். அதில் இந்த கடக மாதம்னு சொல்லக்கூடிய ஆடி மாதம் 1ஆம் தேதி கடக ராசிக்குள்ள சூரியன் பயிற்சி ஆவார். 16 ஆங்கிலத்திற்கு 16/7
அந்த நைட் நேரத்தில் அவர் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த ஆடி மாதம் சூரிய பெயர்ச்சிக்கு ரொம்ப தை மாதத்துக்கு எவ்வளோ விசேஷம் இருக்கோ அந்த அளவுக்கு ஆடி மாதத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. ஒரு விவசாயிக்கு தேவைங்கிறது சூரியனுடைய நகர்வுகளில் தான் விவசாயத்திற்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஒரு விவசாயத்துல இருந்து ஒரு உயிர்களினுடைய அத்தனை நகர்வுக்குமே அந்த சூரியனுடைய அனுகிரகம் ரொம்ப கட்டாயம் தேவை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்மளுக்கே விட்டமின் இ வேணும்னா சூரியன் கிட்ட தானே நிற்க சொல்கிறாங்க. நமக்கே சூரியன் தேவைப்படுது. விட்டமின் டி அண்ட் இ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அது விட்டமின் டிங்கிறது ரொம்ப சூரியனுடைய அனுகிரகத்தில் தான். அந்த ஸ்கின் நல்லா இருக்கணும், ஒருத்தங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா விட்டமின் டி அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த சூரியன் வந்து கடகராசிக்குள்ளே உக்கிரத்தை தணித்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக பயணிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது உத்தராயணம் தக்ஷிணாயணம்னு 2 அயனங்கள் இருக்குது. அது அயனம்னா பாதைன்னு அர்த்தம். சூரியன் பயணிக்கக்கூடிய பாதை மாற்றம் அப்படிங்கிறது. அதை தை மாதத்தில் உத்தராயணம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஆடி மாதத்தில் தக்ஷிணாயனம் அவருடைய உக்ரம் தணியக்கூடிய காலகட்டங்கள், இனி வரக்கூடிய காலகட்டங்கள். இதுவரையும் அக்னி நட்சத்திர வெயில்லாம் ரொம்ப தவிச்சு போயிட்டோம் இல்லையா? அதனால இனிமே அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக நம்மளுடைய ஜென்ரலாக நம்மளுடைய பூமிக்கே அந்த மாதிரி ஒரு தன்மையில் அவர் பயணிக்க போகிறார். இப்போ இந்த கடகத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த சூரியனுக்கு ஒரு 2 பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, நம்ம சூரியன் சந்திரன் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான கிரகங்கள். நம்ம கண்ணால் முழுமையாக பார்க்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னா அந்த சூரியனும் சந்திரனும் தான். மற்ற கிரகங்கள்லாம் நம்ம நேரடியாக நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஏதாவது ஸ்கோப் வச்சு பார்க்கணும். விடிவெளி மட்டும் தூரத்தில் ஒரு புள்ளியாக தெரியும். மற்ற எல்லாமே இந்த சூரியன் முழுமையாக சந்திரனையும் முழுமையாக நம்மளால் பார்க்க முடியும். அதனால் அந்த சந்திரனுடைய வீட்டுக்குள்ளே அந்த சூரியன் பயணிக்கக்கூடிய அந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளானது அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் இந்த சூரியன் கடகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு உச்சத்துக்கு வர்றார். இந்த குரு உச்சம் வரும்போது பொதுவாக ஒரு ராஜா வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டார் இல்லையா? அவர் கேட்குறாருன்னா ராஜகுருங்கிற ஒருத்தர் பேர், அவருடைய பேச்சை மட்டும்தான், அவருடைய ஆலோசனைகளை மட்டும்தான் அங்கே எடுத்துக்குவார். ஒவ்வொரு அரசவையிலையும் ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பேச்சை மட்டும்தான் ராஜா கேட்பார். அப்படி அந்த குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சூரியன் கடகராசிக்குள்ளே குருவும் சூரியனும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிக்கக்கூடிய ஒரு காலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால ஜென்ரலாகவே இந்த மாதம் ஒரு பக்குவத்தோட மக்கள் நடந்துக்கக்கூடிய ஒரு காலமாகவே இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இயல்பாக கடகராசிக்குள்ளே பயணிக்கக்கூடிய சூரியன் நல்ல பலன்களை நிறைய செய்வார். சுப செலவுகளை அதிகமாக ஏற்படுத்துவார். அடுத்த ஆவணி மாதத்துக்கு பண்ணக்கூடிய அந்த திருமண காரியத்துக்கெல்லாம் இப்போவே தயாராகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த சூரியன் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவோடு சேர்ந்து பயணிக்கிறார்களா. ஆனால் எந்த ஒரு கிரகமே ஒரு நல்லது பண்ணால் ஒரு கெட்டதை கண்டிப்பாக பண்ணும். அப்படி பார்க்கும்போது இந்த சூரியன் குருவோடு சேரும் போது அது வேதை தோஷம்னு சொல்கிறது. இந்த வேதை தோஷம் என்ன பண்ணும், 2 புத்திசாலிகள் ஒரே உரைக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணும், அந்த கிழிச்சிக்கிட்டு வெளில வந்துடும். அந்த மாதிரி அவங்களுடைய திறமைகளை காமிக்கணும்னு கொஞ்சம் அவசரத்தனமாக சில முடிவுகளை எடுத்து அவஸ்தைப்படக்கூடிய ஒரு காலத்தையும் இந்த குரு கொடுத்துருவார். இந்த சூரியனும் இணையும் போது கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நிதானமாக சட்டுன்னு முடிவெடுக்காமல் இந்த சூரியன் அடுத்த கட்டத்திற்கு பயிற்சி ஆகிற வரையும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த சூரிய பயிற்சி 12 ராசிகளுக்கும் போது ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய ரோல் என்ன, அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேம், சூரிய பயிற்சியை பற்றி ரொம்ப அதாவது புரியாதவங்களுக்கு கூட புரிஞ்சிருக்கும் மேம். அவ்வளோ அழகாக சூப்பராக சொன்னீங்க. இப்போ அந்த சூரிய பயிற்சிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? கண்டிப்பாக பார்க்கணும். 12 ராசியில் நிறைவு ராசி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மீன ராசி. இந்த மீன ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்குது? ஏன்னா 7 நாட்டு சனி நடந்துகிட்ருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. கமெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா உயிர் ஒண்டி தாங்க இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் போச்சு, எங்களுக்கு எப்போ விடிவு காலம் அப்படின்னு ரொம்ப ஒரு அழாத குறையாக கேட்டுட்ருக்காங்க மேம். எப்படி இருக்குது இந்த மீன ராசி சூரிய பயிற்சிக்கு? சூரியன் இந்த மீன ராசிக்கு என்ன பொறுப்பை வகிக்கிறாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பொதுவாக சூரிய பயிற்சி இந்த மீன ராசி பார்க்காம இருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சூரியன் இவங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதி. 6னாவே ருண ரோக சத்ரு உபாதைன்னு சொல்கிறது. இவங்களுக்கு கடன் கிடைக்கிறதுனால சூரியன் தான் காரணம்.
அந்த கடனை கட்ட முடியல அப்படின்னாலும் சூரியன் தான் காரணம். ஒரு இஎம்ஐ கிடைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு சூரியன் தான் காரணம். அடுத்து அவங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான நிகழ்வுகளுக்கும் சூரியன் தான் காரணம். இப்படி இந்த 6ஆம் இடத்திற்கு அவர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஆரோக்கியம், அது இல்லாமல் கடன் சார்ந்த நிகழ்வுகளுக்கு, எதிரிகள் சார்ந்த நிகழ்வுகளுக்கு சூரியன் தான் காரணகர்த்தாவாக இருக்கார். இந்த சூரியன் இந்த மாதம் என்ன ஆறாரு, 5ஆம் இடத்துல போய் இருக்கார். அப்போ எதிரிகளை வெற்றி கொள்ளும் நிலை இந்த மாதம் அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதுவரையும் எனக்கு கடனால பிரச்சனை இருக்குது, கடனால வருத்தம் இருக்குது, கடன் என்னால் தாங்க முடியலங்கிறவங்க கூட இந்த காலகட்டங்கள் அதை பற்றி தான் அதிகமாக யோசிப்பாங்க. ஆனால் அதை கட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அதே நேரத்தில் இவங்களுக்கு இந்த குழந்தைகள் படிப்பு சார்ந்த நிகழ்வுகளில் மட்டும் கொஞ்சம் தாமதம், தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். படிப்புக்காக இவங்க செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம். அடுத்து இந்த சூரியன் 5ல் இருக்கிறதுனால, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் லக்னாதிபதியுடன் சேர்ந்து இருக்கிறதுனால இவங்களுடைய பலம் அங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா குரு உச்சத்தில் இருக்கார், அங்கே போய் சூரியன் சேர்றார். அப்போ இந்த எதிர்ப்புகளை அடக்கி ஆளக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு. இப்போ யாராவது ஒரு போட்டி நிறைந்த ஒரு ஒர்க்கில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க, அவங்கள தாண்டி வர முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குன்னா ஒன்றும் இல்லைங்க, குலதெய்வம் கோயிலில் போய் அவங்க பேரை சொல்லி ஒரு அர்ச்சனையை மட்டும் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்க, அவங்க அடங்கி போயிடுவாங்க, அவங்க பக்கம் வரவே மாட்டாங்க. வெரி குட். அந்தளவு எதிர்ப்புகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இதுதான். அருமையான இந்த ஆடி மாதம் அதை பயன்படுத்திக்கிறா இந்த மீன ராசி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுய பலம்ங்கிறது அதிகமாக இருக்குது. இவங்களுடைய ஆழ்மனம்ங்கிறது நிறைய விஷயங்களே, பாசிட்டிவான விஷயங்களை இழுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த நெகட்டிவ் எல்லாம் அவங்களுக்கு தீர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இன்னும் எங்கேயாவது ஹோம யஜ்யங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் பிரத்யங்கரா தேவி கோவில் சர்வசக்தி பீடம்னு ஒன்று உண்டு. அங்கே வந்து சதச்சண்டி மகா யஜ்யம் அப்படிங்கிறது இந்த ஆனி மாதம் நடத்துகிறாங்க. இந்த ஆனி மாதம் அந்த நடத்தக்கூடிய அந்த சண்டி யாகத்தில் இவங்க ஏதாவது கலந்துக்கிறாங்கன்னா இந்த ஆடி மாதம் அவங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்புகளை தேடித்தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இது போயிட்டு வந்தாங்கன்னா அது ஆவணிலேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு வந்து இந்த ஆடி மாதம் அம்பாள் வழிபாடு பண்ணுறதும், கூழ் ஊற்றுறதும், இவங்க கூழ் சாப்பிட்றது, கூழ் ஊற்றுறது, இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். பெண் குழந்தைகளை அம்பாலா பாவிச்சு, அந்த பாலாம்பிகை உங்கள் பேர் உள்ள அம்மான் இருக்காங்க, அந்த பாலாம்பிகையை அவங்க வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெண் வழிபாட்டுக்கு, பெண் தெய்வ வழிபாட்டுக்கு, குழந்தைகள் வழிபாட்டுக்கு குருன்னா குழந்தை, இந்த குழந்தை போய் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த நேரம் அந்த லலிதா பரமேஸ்வரியினுடைய அவதாரமான இந்த பாலாம்பிகா வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். அதை இந்த மாதம் பண்ணுறாங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மீன ராசிக்கு நிறைய நல்ல பலன்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. தொழிலில் மட்டும் இவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது போட வேண்டாம். தொழில் செய்கிறீங்கன்னா அதை ரொம்ப கம்மியாக பண்ணிக்கிறது நல்லது. வேலை வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் மனசை வேலையில் செலுத்தி பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். தேங்க்யூ மேம். சூப்பராக அழகாக இந்த ராசிக்கு ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து எங்கள் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களுடைய நம்பர் வேணும்னா இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்த பிரச்சனைனாலும், வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா மேமை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவங்கள நேரில் சந்தித்தா எனக்கு பெட்டருன்னு தோணுது. அப்படி நேரில் சந்திக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் கன்சல்டேஷன் இருக்குது, ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். அது இல்லாமல் ஒரு சிறப்பான செய்தி என்னென்னா, நீங்களும் ஜாதகம் கற்றுக்கலாம் அப்படின்னு எங்கள் சாந்தி தேவி மேம் சொல்கிறாங்க. அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அதுவும் என்ன, ஒரே மாதத்தில் ஆன்லைன்லேயே கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதே அவசியமே கிடையாது. அழகாக ஆன்லைன்லேயே அவங்கக்கிட்டே நீங்கள் ஒரு மாதத்துக்கு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டு ரிலேஷனு, உங்கள் ஃபேமிலி எல்லாரோட ஜாதகத்தையும் நீங்களே பார்த்துக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக, துல்லியமாக, அவ்வளோ அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சாந்தி தேவி மேமை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.